ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சிவமணியம் என்னும் இந்நூல் ஸ்ரீ ரமண மகரிஷிகளிடம் 1935 முதல் 1939 ஆண்டு வரையிலான 4 ஆண்டுகளில் நாடி வந்த அன்பர்களின் சந்தேகங்களுக்கு அருளிய தெளிவே ஆகும். பற்பல நிலைகளினின்று கேட்கப்படும் சந்தேகங்களுக்கு பெரும்பாலும் தமிழ் மொழியிலேயே பகவான் அருளிய விளக்கங்களின் தொகுப்பாகும் இந்நூல். பேச்சு தமிழில் இந்நூல் அமைந்திருப்பது சிறப்பாகும். உலக சரித்திரத்திலேயே பரமார்த்த சத்தியம் பாமரரும் எளிதில் உணர்ந்து அனுபவிக்குமாறு இப்பொழுது காண்பிக்க பெற்றவாறு எப்பொழுதும் காண்பிக்கப்பட்டதே இல்லை என்று பகவானை தரிசித்து பிறவி பயனுற்ற ஆங்கில பக்தர் கிராண்ட் டஃப் கூறியது மிகையல்ல என்பது இந்நூலை வாசித்தால் மட்டுமே உணர முடியும். பகவானின் பேச்சு தனிச்சிறப்புடையது. அவருடைய இயல்பான நிலை மௌனமே. பொதுவாக அதிகம் பேச மாட்டார்கள். எப்போதாவது தரிசிக்க வருபவர்கள் பகவான் பேச மாட்டார், மௌனி என்றே நினைப்பார்கள். பகவானிடம் கேள்வி கேட்டு பதில் பெறுவது என்பதே ஒரு தவம். அதற்கு மிகுந்த மன அடக்கமும் பொறுமையும் தேவை. அவரிடம் கேட்கப்பட்ட நியாயமான கேள்விகளும் ஸ்ரத்தையான சந்தேகங்களும் பதிலில்லாமல் போனதில்லை. சில சமயம் அவரது மௌனமே சிறந்த பதிலாக அமையும். தெளிவு வேண்டுபவர் மிக பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஒரு சரியான விளக்கம் பெற சந்தேகத்தை எளிமையாகவும் சுருக்கமாகவும் பகவானிடம் வைக்க வேண்டும். பொறுமையுடன் கவனமாக காத்திருக்க வேண்டும். பகவான் மெதுவாக நிறுத்தி நிதானமாக பேச ஆரம்பிப்பார். பேச்சு தொடர தொடர வேகம் எடுக்கும். ஒரு சிறு சாரலாக ஆரம்பித்து நல்ல மழையாக மாறுவது போல் அது இருக்கும். சில சமயங்களில் மணிக்கணக்கில் பேச்சு செல்லும். கேட்போர் அனைவரும் காலம் கடந்து கட்டி போடப்படுவார்கள். முழு பேச்சின் போதும் யாவரும் அமைதியாக கேட்டாலே போதும். ஏதும் குறுக்கிட்டால் பேச்சு தடைப்பட்டு தன் இயல்பான மௌனத்திற்கு திரும்பி விடுவார். பொதுவாக கலந்துரையாடல்களில் டிஸ்கஷன் கலந்து கொள்வது இல்லை. யாருடனும் வாதம் புரிவது இல்லை. வாஸ்தவத்தில் அவரது பேச்சு ஒரு கருத்தோ ஒரு பார்வையோ அல்ல. அது சந்தேகம் கேட்பவரின் அறியாமை இருளை போக்க அவருடைய ஆத்ம பிரகாசம் வார்த்தையாக வெளிப்படுவதே. அவருடைய பேச்சு நோக்கமே தெளிவு வேண்டுவோரை உள்ளே திருப்பி உண்மையை உணர வைப்பதே. இந்நூலின் முக்கிய சாராம்சம் பகவான் கூறும் இக்கதையே. வியாபாரி ஒருவனை திருடர்கள் பிடித்து உதைத்து அவனிடம் இருந்த பொருட்களை கைப்பற்றி கொண்டு அவன் கண்களை கட்டி கை கால்களை கட்டி ஒரு காட்டினுள் விட்டு சென்று விட்டார்கள். அவன் ஒரு வழியாக கை கால் மற்றும் கண் கட்டுகளை அவிழ்த்து கொண்டான். அந்த காட்டை கடந்து வீடு சேர முயன்றான். அவனுக்கு வழி தெரியவில்லை. எவ்வளவு அலைந்தாலும் திரும்ப திரும்ப புறப்பட்ட இடத்திற்கே வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது தெய்வாதீனமாக ஒரு தேவ தூதர் அவ்வழியாக வந்தார். அவன் அவரிடம் தன் நிலையை எடுத்து உரைத்தான். தேவதூதர் அவனிடம், இந்த காட்டிலிருந்து வீடு செல்ல 4 மார்க்கங்கள் உள்ளன. ஒவ்வொருவர் பூர்வ சம்ஸ்காரத்திற்கும் பக்குவத்திற்கும் ஏற்றபடி ஏதோ ஒரு மார்க்கம் சுலபமாக இருக்கும். அதில் உனக்கு சுலபமாக இருப்பதில் சென்றால் நீ வீட்டை அடைவாய் என்று கூறி 4 மார்க்கங்களின் வரைபடம் ஒன்றை கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட வியாபாரி அவருக்கு நன்றி கூறினான். அதற்கு அந்த தேவதூதர், நான் உனக்கு ஒரு மந்திரம் உபதேசிக்கிறேன். நீ வீட்டை அடைந்தவுடன் உன் நன்றியையும் நீ பத்திரமாக வீடு சேர்ந்ததை தெரியப்படுத்தும் விதமாக இந்த மந்திரத்தை 3 முறை கூறுவாயாக. மற்றபடி இந்த மந்திரத்தை கூற தேவையில்லை. ஒருவேளை நீ செல்லும் மார்க்கத்தில் தெய்வகதியாயோ வேறு கர்மானுச்சாரத்தினாலோ
உன் பயணம் தடைப்பட்டு நீ வீட்டை அடைய முடியாத நிலை ஏற்பட்டால் இந்த மந்திரத்தை 3 முறை கூறினால் உடனடியாக வீட்டை அடைந்து விடுவாய். அல்லது உனக்கு உடனடியாக வீட்டை அடைய வேண்டும் என்ற உண்மையான தவிப்பு ஏற்பட்டாலும் இம்மந்திரத்தை 3 முறை கூறினால் உடனடியாக வீட்டை அடைந்து விடுவாய். மற்றபடி இந்த மந்திரத்தை நான் கூறிய 3 காரணங்கள் இல்லாமல் கூறக்கூடாது என்று சொல்லி சென்று விட்டார். வியாபாரியும் அவர் கொடுத்த வரைபடப்படியே ஒரு சுலபமான மார்க்கத்தை தேர்ந்து வீட்டை அடைந்தான். அவன் வீடு திரும்பதை கேள்விப்பட்ட அவ்வூர் மக்கள் அவனை மிக அதிசயத்தோடு தரிசிக்க வந்தார்கள். ஏனெனில் அந்த காட்டிலிருந்து வீடு திரும்புவது அவ்வளவு சுலபம் அல்ல. யாரோ கோடியில் ஒருவரே அக்காட்டை கடந்து வீட்டை அடைவார்கள். அவ்வூர் மக்கள் அவனுக்கு மாலை மரியாதை செய்யவும் அக்காட்டை கடந்த சாகசத்தை கேட்பதற்காகவும் அவ்வீட்டில் திரண்டார்கள். அந்த வியாபாரியும் அவர்களை வரவேற்று அந்த காட்டை பற்றியும் அதை கடக்க உள்ள 4 மார்க்கங்கள் பற்றியும் தான் கடந்து வந்த மார்க்கத்தின் சிறப்பையும் விளக்கி கூறினான். மக்களும் மிகவும் ஆர்வத்தோடும் ஸ்ரத்தையாகவும் ஒருவேளை நமக்கும் இக்கதி ஏற்பட்டால் அக்காட்டை கடக்க உதவும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது வியாபாரி வீட்டு கதவின் உள் தாழ்பால் போடப்பட்டிருந்ததை கவனித்தான். அவனுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. இப்பொழுதுதானே நான் காட்டிலிருந்து வந்து கதவை திறந்து உள்ளே வந்தேன். மக்களும் வந்து கொண்டும் போய்கொண்டுமாக இருக்கிறார்கள். எப்படி உள் தாழ்பால் போட்டிருக்க முடியும் என்று சிந்திக்கும் போதே அவனுக்கு தேவ தூதர் கேட்ட வாக்குறுதியை மறந்தது ஞாபகத்திற்கு வந்தது. வீட்டை பத்திரமாக அடைந்து விட்டேன் என்பதை அவருக்கு தெரிவிக்கவும் நன்றி கூறும் முகமாகவும் அவர் உபதேசித்த மந்திரத்தை பலமாக உச்சரித்தான். அந்த மந்திரம், நான் யார், நான் யார், நான் யார். அந்த மந்திரத்தை 3 முறை உச்சரித்தவுடன் அவனை சுற்றி மாலை மரியாதை செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லோரும் கலங்களாக தெரிய ஆரம்பித்து மறைந்து விட்டார்கள். அவன் தன்னுடைய படுக்கை அறையிலேயே படுக்கையில் தான் இருந்ததை கண்டான். அவனை எந்த திருடர்களும் காட்டில் விடவில்லை. அவனும் காட்டிலிருந்து வீடு திரும்பவும் இல்லை. எப்போதும் போல் வீட்டிலேயே இருந்தான். அவன் கண்ட கனவில் இருந்து விழித்து கொண்டான். அவ்வளவுதான். இந்த கதையின் கருத்தையே பிற்காலத்தில் பகவான் ஏகான்ம பஞ்சகத்தின் முதல் பாடலாக அருளினார். தன்னை மறந்து தனுவே தானாய் எண்ணி எண்ணில் பிறவி எடுத்து இறுதி தன்னை உணர்ந்து தானாதல் உலக சஞ்சார கனவின் விழித்தலே கான். இதுகாரும் உண்மையை உணர்த்தும் நூல்கள் தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னைய தலைவனே தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் என்றே கூறி வந்தது. அதாவது தன்னை உணர்தலை ஒரு செயலாகவும் ஆதார தலைவனை உணர்தலை ஒரு செயலாகவும் கடைசியாக அந்த ஆதார தலைவனை தானாகுதலை அதிலேயே நிலை பெறுதலை ஒரு செயலாகவும் கூறி வந்தது. பகவான் தன்னை உணர்தலும் பிறகு அதுவாகவே நிலை பெறுதலாகிய தானாகுதலும் ஆகிய இரண்டும் உலக சஞ்சார கனவே. இதிலிருந்து விழிப்பதே உண்மையில் தன்னை உணர்ந்து தானாகுதல் என்று ஒழிவு மறைவின்றி அவரது வாழ்க்கையைப் போலவே விளக்குகிறார். உலக சஞ்சார கனவு ஏற்படுவதற்கு அடிப்படை காரணம் தன்னை மறத்தல் என்னும் அஞ்ஞான உறக்கம். சிலந்தி பூச்சி தன்னிடம் இருந்தே வெளியில் நூலை நூற்று மறுபடியும் தன்னுள் இழுத்து கொள்கிறதோ அப்படியே மனமும் தன்னிடத்தில் இருந்தே உலகத்தை தோற்றுவித்து மறுபடியும் தன்னிடமே ஒடுங்கிக் கொள்கிறது. மனம் இந்த உண்மையை மறைத்து விடுகிறது. இதுவே தன் மறதி. இந்த உண்மையை ஆராய்ந்து தெளிவதே உலக சஞ்சார கனவுக்கு ஆதாரமான அஞ்ஞான உறக்கத்தில் இருந்து விழித்தல். இந்நூலில் தவறான பார்வை, மிஸ்பெர்செப்ஷன், அஞ்ஞானம், அவித்தை, தேகாத்ம புத்தி
ஆத்மாவை அனாத்மாவோடு சேர்த்து குழப்புதல், நினைப்போடு சேர்தல், முதல் எண்ணம், போலி நான், விட்சேபம், சிற்சட கிரந்தி, நீ யார் என்று பார், பிறந்திருக்கிறாயா என்று பார், உன்னை தெரிந்துகொள் என்ற பதங்களால் உணர்த்தப்படுவது தன்னை மறத்தலே. யாவும் என்றும் தன்னை தவிர வேறில்லாதபடி பரமார்த்த சொரூபம் விளங்குவதால் அதை அடைதல் என்னும் செயல் என்றும் எத்துணையும் இல்லவே இல்லை என்று தெளிந்து இருப்பதே சரியான பார்வை. திருஷ்டியை ஞானமயமாக்குதல், சும்மா இருத்தல், நினைப்பற்ற நிலை, கவலையில்லாமல் இருத்தல், தூங்காது தூங்குதல், ஞானம், சரணடைதல், பிரபக்தி, தேனுண்டு உமிழும் திறன்போல் சிவானந்த மோனம் தழும்பி மொழி காலத்தே நின்று தோன்றியது போலும் ஒன்றை சுட்டாது கேட்பவர்க்கு ஆன்ற தவம் வேதம் அது. இந்த பாடல் பகவான் ரமண மகர்ஷிகளுக்கும் அவருடைய அன்பர்களுக்குமே பொருந்தும். இந்த உரையாடல் தொகுப்பில் பல அன்பர்களின் கேள்விகளே அவர்களின் தபஸ். அதற்கு பகவான் அருளிய விளக்கமே வேதம். நமக்கும் இந்நூலை படிப்பதே தபஸ், இந்நூலை வேதம். இந்நூலை ஸ்ரத்தையாய் வாசிப்பதாகிய தபஸ் இக்காலத்தில் எல்லோராலும் இயற்றக்கூடியதே. தம்மால் இயன்றதை தாம் செய்தாள், தம்மால் இயலாததை அம்மான் செய்வார், தம்மால் இயன்றதும் தாம் செய்ய தவறினரேல் அம்மான் அருளுக்கு ஓர் குறை இல்லை. சில கருத்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவதாக தோன்றினாலும் ஸ்ரத்தையோடு வாசிப்பவர்க்கு உட்பொருள் பலப்படும். இந்நூலை வாசிப்பதோடு நிறுத்திவிடாமல் அருணாச்சலேஸ்வரரின் அபேத ஸ்வரூபமாம் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளை திருவண்ணாமலை ஸ்ரீ ரமணாசிரமத்திற்கு வணங்கி அவரது அருளையும் நேர் உபதேசமான மௌனத்தையும் பெற்று உய்யுமாறு வேண்டுகிறோம். இதுவே பிறவி பயன், வேறொன்றும் இல்லை. முற்றும் ஓம்.